மதுமதி போலீஸ் ஸ்டேஷன்ல அரெஸ்ட் உட்காந்துருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க அப்பா வராங்க. வந்து அவங்க அப்பாவையும் வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போடுற தேவா அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸர். அதுக்கடுத்து பன்னி பன்னி கிட்ட உன் பொண்டாட்டியை நாங்க ரைடர் கேஸ்ல வந்து அரெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னதுமே வந்து பன்னி கோன்ட்டு எல்லா போலீஸ் ஆஃபீஸரையும் அடிக்க ஆரம்பிக்கிறான். உடனே வந்து எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸும் சேர்ந்து வந்து அந்த பன்னி வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. வலி தாங்க முடியாம துடிக்கிறான். மதுமதி வந்து விட்டுருங்க பன்னியை விட்டுருங்க அப்படின்ட்டு வந்து கெஞ்சரா, விடவே இல்லை. அதுக்கடுத்து சொல்றேன் என்னுடைய புருஷனை விடுங்கடா அப்படின்னு சொல்லும்போது அந்த குரலை கேட்ட உடனே பன்னிக்கு வந்து ஆவேசத்துல எல்லா போலீஸ் ஆஃபீஸரையும் கண்ணு மண்ணு தெரியாம அடிக்க ஆரம்பிக்கிறான். வந்து எல்லாரையும் அடிச்சிட்டு இருக்கையில அந்த நல்ல போலீஸ் ஆஃபீஸர் வந்துடுறாரு. அதாவது மதுமதியும் பன்னியும் சேர்த்து வச்சு அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு பன்னி கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது பன்னி சொல்றா, தப்பா வந்து மதுமதி வந்து ரைடர் கேஸ்ல இந்த தேவா அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க சார். மதுமதி கிட்ட சொல்றா, மதுமதி நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மதுமதி, உன்னை விட்டு எனக்கு இந்த உலகத்துல யாருமே இல்ல மதுமதி, ஐ லவ் யூ மதுமதி அப்படின்னு வந்து கத்தி சொல்றா. இதை பார்த்ததுமே மதுமதியோட அப்பாவுக்கு போலீஸ் ஆஃபீஸர் எல்லாருக்குமே வந்து கண் கலங்கிருச்சு. என்ன ஒரு உண்மையான காதல்ரா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அந்த நல்ல போலீஸ் ஆஃபீஸர் இவங்க 2 பேரையும் பார்த்து சொல்றாங்க, நீங்க 2 பேரும் கிளம்புங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவங்க 2 பேரும் போயிட்டு இருக்காங்க, மதுமதியும் பன்னியும். அப்ப வந்து ஒரு குயில் வந்து எதிர்ச்சியா வந்து கூவுது. அதை பார்த்துட்டு இவங்க சந்தோஷத்துல வந்து 2 பேரும் கட்டி பிடிச்சுக்கிறாங்க.